வடிவேலு எங்க போனாலும் அடிதான். அவனே ஒரு டம்மி பீஸு. சீண்டிய சிங்கமுத்து. வைகை புயல்னு ரசிகர்களால கொண்டாடப்படுபவர் வடிவேலு. ராஜ்கிரனால சினிமாவுல அறிமுகப்படுத்தப்பட்ட அவரு தொடர்ந்து தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டு தனக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தையவே உருவாக்குனாரு. சில பிரச்சனைகளால சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த அவரு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. தொடர்ந்து மாமன்னன், சந்திரமுகி 2, மாரிசன்னு பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு வடிவேலு. இந்த சூழல்ல வடிவேலுவோட தொடர்ந்து பல வருடங்கள் பயணித்த சிங்கமுத்து ஓப்பனா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. கோலிவுட் வரலாற்றுல தவிர்க்கவே முடியாத காமெடி நடிகர்கள்ல ஒருத்தர் வடிவேலு. 90களில் அறிமுகமான அவரு 90s கிட்ஸுக்கும் செட் ஆவாரு. தற்போதைய தலைமுறையான 2K கிட்ஸுக்கும் செட் ஆவாரு. சோசியல் மீடியா சூழ்ந்த இந்த உலகத்துல பல மீம்ஸுகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறதே வடிவேலு தான். சில பிரச்சனைகள் காரணமா 10 வருஷம் சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் எல்லாரோட வீட்டிலையும் டிவி மூலமா வைகை புயல் வீசி கொண்டுதான் இருந்துச்சு. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மேடை ஏறிய வடிவேலு விஜயகாந்தை கடுமையா தாக்கி பேசினாரு. ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு. எனவே இனிமேல வடிவேலுவை வச்சு படம் எடுத்தா ஜெயலலிதாவோட கோபத்துக்கு ஆளாகிடுவோம்னு பயந்து திரைத்துறையினர் வடிவேலுவை கண்டுக்காம இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வடிவேலுவோட சில தனிப்பட்ட நடவடிக்கைகளுமே அவர் திரைத்துறையிலிருந்து காணாமல் போனதுக்கு காரணம்னு சொல்லப்படுறதுண்டு. இப்படிப்பட்ட சூழல்ல வடிவேலுவை சுத்தி இருந்த பஞ்சாயத்து தீர்ந்து போனதை அடுத்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க வந்தாரு. ஆனா அந்த படம் சரியா போகல. குறிப்பா வடிவேலுவோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னு ரசிகர்கள் ஓப்பனா பேசினாங்க. அதே சமயம் அடுத்ததா அவர் நடிச்ச மாமன்னன் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. பல வருஷம் கழிச்சு வடிவேலுக்குள்ள இருந்த குணச்சித்திர நடிகரை மாரி செல்வராஜ் வெளியே கொண்டு வந்தாரு. மாமன்னன் படம் பெற்ற மாபெரும் வெற்றியை அடுத்து 2வது இன்னிங்ஸ்ல பிஸியா ஆரம்பிச்சிருக்காரு வடிவேலு. அந்த வகையில அடுத்ததா பகத் பாசிலோட இணைந்து மாரிசன் படத்துல நடிக்கிறாரு. ஏற்கனவே பகத்தும் வடிவேலுவும் மாமன்னன்ல போட்டி போட்டுக்கிட்டு தங்களோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இதனால இந்த படத்துல 2 பேரையும் மீண்டும் பார்க்கிற நிலை உருவாகி இருப்பதால ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த நிலையில வடிவேலுவோட பல வருடங்கள் இணைந்து பணியாற்றிய சிங்கமுத்து வடிவேலு குறித்து சமீபத்துல என்ன பேசினாருன்னா, அரசியல்ல வடிவேலு எந்த இடத்துல எல்லாம் கால் வச்சாரோ அங்கு எல்லாமே அவருக்கு தோல்விதான், அடிதான் மிஞ்சி இருக்கு. நாங்க எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் வெற்றி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சதால ராசி இல்லாதவர்னு அவரே முடிவு செஞ்சுக்கிட்டு அரசியல்ல இருந்து விலகிட்டாரு. அதுதான் அவருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. வடிவேலுக்கும் சிங்கமுத்துக்கும் செட் ஆகாத நிலையில ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால கடுமையாக தாக்கிக் கொள்வது சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வருது.